வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்புள் ஸ்ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்க. அப்படி பார்க்கலாட்டி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இது தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அப்படி தேவையில்லாமல் இருந்தால் தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அதுக்குள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோட்லேருந்து அவ்வளோதான், ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 13 ஏக்கருங்க. மொத்தம் 13 ஏக்கரு. இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு 19,50,000 சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா போர் 4 போர் இருக்குது. கிணறு ஒரு கிணறு கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸு 2 இருக்குது. சோலார் இருக்குங்க. ப்ளஸ் இபி. சோலார் இருக்குது, இபி இருக்குது. நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா விவசாயம் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்குறது இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸை பாருங்கள். நல்ல ஒரு ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. நல்ல ஒரு மலை அடிவாரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் ஏரியாக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் விசிட் பண்ணப்போ அதை ஃபீல் பண்ணேன். அந்த ஃபீல் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ட்ராகன் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு. ஓனர்கிட்ட கேட்டதுக்கு நல்ல ரேட் போயிட்டுருக்குங்க. இதவே அடுத்தடுத்து வாங்குறவங்க பண்ணாங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இது முழுக்க போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது போக தேக்கு 1500 மரம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 15 வயசு. குமுள் பார்த்திங்கன்னா ஒரு 500 மரம் இருக்குது. இது 15 வயசு. மாமரம் ஒரு 50 மரம் இருக்குது. ஒரு 20 வயசு. மகாகனி பார்த்திங்கன்னா ஒரு 500 கண்டு இருக்குங்க. மரம் இல்லை, 500 கண்டு. ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஒரு 400 வச்சுருக்காங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தெரியும், சர்க்கரைக்கும் ப்ரெஷரையும் மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. இது அதுபோக பார்த்திங்கன்னா நெல்லி பார்த்திங்கன்னா ஒரு 200 10 வயசுங்க. அது ஒரு 200 கன்று வச்சுருக்கோம். 10 வயசு ஆகுது. கொய்யா ஒரு 100 வச்சுருக்காங்க. நல்லா காப்பில் இருக்குது. நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கொய்யா தான். நல்லா அருமையாக அந்த கொய்யா நல்லா விளைஞ்சிருக்குங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா அருமையாக விளைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் செம்மரம் பார்த்திங்கன்னா 500 கன்று வச்சுருக்காங்க. உள்ளே நீங்கள் பார்க்குறது செம்மரம். ஒரே இடத்துல செம்மரம், கும்பல், தேக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மரம் பெரிய மரமும் மீதி 40 மரம் கன்று வச்சுருக்காங்க. இதில் பப்பாளி பார்த்திங்கன்னா 500 கன்று இருக்குங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோழி பண்ணைக்கு ஒரு செட்டு வச்சுருக்காங்க. ஒரு செட்டு 2 செட்டு இருக்குது அதுக்குள்ளே. அது போக மீதி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப் தங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு குடிசையும் பழசு திங்ஸ் போட்டுக்கிற மாதிரி ஒரு பெரிய செட்டு இருக்குது. பட் தான் சுத்தம் பண்ணாமல் நம்ம தங்கிக்கலாங்க. சரிங்களா? நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல மலைக்கு அடிவாரத்தில் இருக்குங்க. உள்ளே போனீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு உள்ளே. இதில் மெயினாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு அட்மாஸ்பியரு, நல்ல ஒரு அட்மாஸ்பியரு. இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாம் பரவாயில்ல. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நான் திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயந்தேன். இந்த காலகட்டங்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. எப்படியோ சம்திங் உள்ளூரோ வெளியூரோ அவுட் ஸ்டேஷனோ வெளிநாடோ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்காது. இதில் பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா பூரா நல்ல ஒரு
ஒரு நல்ல இன்கம் தர்ற மாதிரி தான் எல்லாமே உள்ள ஓனர் வந்து பண்ணி வச்சுருக்காருங்க. அதனால் 2 விஷயமா நீங்கள் வாங்கி அடுத்தடுத்து டெவலப் பண்ணி இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகலாம். 1, 2வது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இது 2மே உங்களுக்கு ஆகுங்க. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இடங்கள, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் ஃப்யூச்சரில். இப்போ நீங்கள் பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்க. ஃபுல்லாக தேக்கு போட்டிருக்காங்க. உள்ள குமிழ் போட்டிருக்காங்க. மாமரம், மகாகனி, டிராகன் ஃப்ரூட்ஸு, நெல்லி, கொய்யா, செம்மரம், தென்னை மரம், பப்பாளி, கோழி பண்ணை. இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு லொக்கேஷனில் இருக்குங்க. நல்ல மலை அடிவாரம். உங்களுக்கு தெரியும், தாண்டிக்குடி பன்றிபுலன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மலைக்கு அடிவாரம் தாங்க. நீங்கள் தெரியும், திண்டுக்கல்லில் உங்களுக்கு கொடைக்கானல் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அதேமாதிரி தாண்டிக்குடி பன்றி மலை அப்படின்ற மலை வந்து கொடைக்கானலுக்கு இந்த பக்கம். இந்த மலை வந்து உள்ளே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த 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 ப்ராப்பர்ட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை அப்படியே தெரியும். பசு ஒரு ஊரம் தெரியும். நல்ல ஒரு அருமையானதுங்க. தாண்டிக்குடி பன்றி மலை தாங்க அது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி, இல்லை வந்து இன்னும் ஒரு விவசாயம் பண்ணி ஒரு ஒரு பண்ணலாலும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. நான் விசிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க அந்த ஷெட்டு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா பூரா அந்த தேக்கு போட்டிருக்காங்க பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சவங்க பேசிக்கலாம். டைரெக்டாக ஓனர் தெரியனால நம்ம டைரெக்டாக நான் செட்டிங் வந்து உட்கார வச்சுருங்க. ப்ளஸ்ஸு தண்ணி சோர்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. எந்த இதுவுமே கிடையாது. பூராமே இதுதான் உங்களுக்கு சொட்டு நீர் தான் போட்டு வச்சுருக்காரு. எல்லாமே சொட்டு நீர். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்காட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். கால் பண்ணிவிட்டு வாங்க, நான் விசிட் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் தர மாதிரி ப்ராப்பர்ட்டி. 2மே இது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகிக்கிறங்க. என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த டவுட்னா கேள்வி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வர்றதா இருந்தால் வாங்க, காமிக்கிறேன். நேராக உட்காந்து பேசிக்கலாங்க. ஒரே ஒரு கல் தாங்க. இது பரம்பரை சொத்தம் எதுவுமே கிடையாது. ஓனாக வந்து அவர் வந்து சம்பாதிச்சு வாங்கியிருக்கார் ஓனர். எந்த டவுட்னா என்னை கூப்பிடுங்க. நான் ஃபோனில் கூட கூப்பிடுங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.